இந்த வார்த்தைகள்லாம் தியானித்த போது எனக்கு மிகவும் உற்சாகம் இருந்தது. இந்த கட்டத்தில் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அனுபவமும் ஒரு சுருக்கமாக நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சுருக்கமாக, எனக்கு கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. என்னுடைய 2 கண்களிலும் நான் பார்வை இழந்தவனாக இருக்கிறேன். எனக்கு 2 கண்களிலும் எனக்கு பார்வையே கிடையாது. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் முடிந்து விட்டன. அந்த பார்வை நான் இழந்த பொழுது, அந்த பார்வை எனக்கு போன பொழுது, 2 கண்ணும் சுத்தமாக பார்வை எனக்கு இப்போ கூட கிடையாது. இப்போ கூட எனக்கு முன்னாடி என்ன இருக்காங்க, யார் இருக்கா, என்னன்னு எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேது. வெறும் இருட்டாக தான் இருக்குது. அந்த பார்வை நான் இழந்த பொழுது 2 கண்ணும் இழந்து விட்டேன். மற்றபடி சுகர் பிரச்சனை அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அது கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் 2 கண்களையும் பார்வை இழந்த போது மிகவும் அந்த கட்டத்தில், அந்த உடனடியாக பார்வை இழந்த பொழுது, அது கிராஜுவலாக நான் எழுந்தேன். ஆனால் முழுமையாக எழுந்த பொழுது மிகவும் சோர்ந்து போனேன். நான் உண்மையை ஒப்புக்கொடுக்கிறேன். ஒரு சின்ன ஒரு டிப்ரெஷன் மாதிரி போனேன். ஏன்னா இந்த பிறக்கும் போதே பார்வை இல்லாமல் பிறந்தவங்க எனக்கு தெரியல எப்படின்னு, ஆனால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு பழகி போயிடும். நம்ம எல்லாம் பார்த்து, உலகத்தை பார்த்து, ஒரு பங்குலெல்லாம் வேலை செஞ்சு, பங்கு தந்தையாக இருந்து, எல்லாம் சுற்றி, எல்லாம் பூமி எல்லாம் பார்த்து, எல்லாம் ஒரு திடீரென்று அந்த இருட்டாக வரும்பொழுது, பார்வை இழக்கும் பொழுது, அப்பொழுது ஒரு அதிர்ச்சி, ஒரு சோர்வு, ஒரு பயம் எல்லாம் என்னை ஆட்கொண்டது. பலர் பல விதமான ஆலோசனைலாம் சொன்னாங்க. ஃபாதர், நீங்கள் பாட்டு கேட்கணும், கொஞ்சம் வாக்கிங் போகணும், இல்லை ஏதாவது மற்ற வேலையெல்லாம் செய்யணும், அப்போ தான் அந்த டிப்ரெஷனை வெளியே வருவீங்க, பார்த்துக்கோங்க, எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மற்ற ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தேன். ட்ரீட்மெண்ட் ஒன்றுமே பலன் தரவில்லை. பரவாயில்ல, இப்படியெல்லாம் செஞ்சு ஒன்றும் பலன் தரவில்லை. எனக்கு அந்த சோர்வுலேருந்து அந்த ஒரு துக்கம். இனிமேல் எனக்கு இனி தனியாக நான் எங்கே போகணுமோ எனக்கு போக முடியாது. என்னுடைய பெற்றோருடைய முகத்தை பார்க்க முடியாது. இயற்கையை ரசிக்க முடியாது. மழை பெய்யறத ரொம்ப பிடிக்கும். மழை பெய்யறதை பார்க்க முடியாது. பூக்களை பார்க்க முடியாது. ஒன்றுமே பார்க்க, ஒரே இருட்டு. சாப்பிடும்போதும் இருட்டு, நடக்கும்போதும் இருட்டு, படுக்கும்போதும் இருட்டு, பகல்லையும் இருட்டு, ராத்திரியும் இருட்டு. இப்பவும் இருட்டில் தான் இருக்கேன். இப்பவும் சுற்றி இருட்டு தான். உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இருட்டு தான். 2 கண்ணையும் பார்வை இல்லை, சுத்தமாக இல்லை. ஆனால் எவ்வளவோ என்னென்ன செஞ்சேன், ஒன்றும் நடக்கலை. ஆனால் ஒரு முறை யாரோ ஒருத்தர் கடவுளுடைய வார்த்தை அந்த சீடியில் கொடுத்தாரு. அது போட்டு கேட்டேங்க. என்றைக்கு அந்த சீடி கடவுளுடைய வார்த்தை நான் போட்டு கேட்டேனோ, அது என்னை மிகவும் தொட்டது. நிறைய வார்த்தைலாம் கேட்டிருக்கேன் முன்னாடியெல்லாம், இருந்தாலும் இது என்னை மிகவும் தொட்டது. அந்த இறை வார்த்தை இன்னும் ஆழமாக 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 நான் தியானிக்க தொடங்கினேன். பாருங்க, நான் ஒரு பார்வையற்றவன் என்ற அந்த ஒரு சிந்தனையே என்னிடம் போய்விட்டது. இப்போ கூட எனக்கு அந்த ஒரு பார்வை இல்லைங்கிற சிந்தனையே கிடையாது. யாராவது கேட்பாங்க திடீர்னு, ஃபாதர் இப்போ எப்படி ஃபாதர், கண் பார்வை எப்படி இருக்குது, ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணுறீங்களா? ஐயோ, நான் பார்வை இல்லாதவனா? நான் பார்வை இல்லாதவனா? ஓ, பிளைண்டா நான்? அப்போ தான் எனக்கு ஞாபகம் வரும். அது வரைக்கும் நான் பார்வையற்றவன் அந்த சிந்தனையே எனக்கு கிடையாது. ஆனால் எப்பவுமே அந்த கடவுளோட வார்த்தையிலே இருக்கேன். கடவுளோட வார்த்தையை தியானிப்பது, சும்மா இருக்கும்போதும் மற்றவங்க பேசும்போது இந்த சிந்தனை போயிட்டே இருக்கு. அது எனக்கு அந்த புத்துணர்ச்சி, ஒரு புதிய தெம்பு. கடவுள் உடைத்தார். முன்னாடி நான் ஆண்டவரே என்னை உடைக்கும் என்று நான் பல முறை ஜெபித்திருக்கிறேன், பார்வை போடுவதற்கு முன்னதாக. ஆனால் ஒவ்வொரு முறை நன்மை வாங்கினப்போ, திருப்பலி நன்மை வாங்கின பிறகு முதல் ஜெபம், ஆண்டவரே எனக்கு பரிசுத்தமாக வாழ, உம்முடைய சாயலாக வாழ, உம்மை போன்று வாழ என்னால் முடியல. நான் ஒப்புக்கொண்டேன், முடியல, என்னை உடைங்கன்னு பல முறை ஜெபித்தேன். ஆனால் எனக்கு ஒரு முள்ளு குத்தின கூட வலி தாங்க முடியாது. ஆண்டவரே அதை உடைச்சாலும் தாங்களுடைய சக்தியை தாங்கன்னு ஜெபிச்சேன். நான் என்னையே முழுமையாக கையெடுத்தேன். எதுக்கும் ரெடி. அப்புறம் தான் அந்த பார்வை மெதுவாக போக ஆரம்பிச்சு. இதனாலும் தெரியல, ஆனால் பார்வை போன பிறகு அந்த கடவுள் இறை வார்த்தைக்குள் என்னை கொண்டு போனார். என்னுடைய அகக்கான்களை திறந்தார். உள்ளத்தில் வெளிச்சத்தை கொடுத்தார். வெளியே தான் இருட்டா இருந்தாலும் உள்ளத்தில் அப்படி ஒரு வெளிச்சம், ஒரு பிரகாசம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம். கடவுளுடைய வார்த்தை ஆழமாக 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 அந்த வார்த்தையில் உள்ள அந்த வியப்புக்குற்று அந்த வியப்பான அந்த அதிசயங்களை எனக்கு காட்டினார். வியப்பான அதிசயங்கள் கடவுளுடைய வார்த்தை. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. யார்ட்டும் நான் பேசல, அவளை பகிர்ந்து கொள்ள. ஆனால் அதுக்கு ஆனந்தம், அந்த பேர் அமைதியும் மகிழ்ச்சியும் இருந்தது. அவ்வளோ சந்தோஷம். அன்பான சகோதரி, இறை வார்த்தையில் போக போகத்தான் எனக்கு இந்த ஒரு தெம்பு, எனக்கு புத்துணர்ச்சி கிடைத்தது.
ஒரு முறை போன நவம்பரில் கூட மாதா டிவியில் ஒளிபரப்புனாங்க. நிலை வாழ்வை பற்றி பேசியிருந்தேன். மிகவும் ஆழமான கருத்துக்களை அங்கே பகிர்ந்து கொண்டேன். நிலை வாழ்வை பற்றி நான் பேசியிருந்தேன். அது மாதா டிவியில் போன நவம்பர் மாதம் ஒளிபரப்புனாங்க. யூடியூப்பில் கூட வந்திருக்கு. இப்படி அடித்தா வரும். எப்படின்னா மாதா டிவி ஸ்பெஷல் ரெட்ரீட் நிலை வாழ்வை நோக்கி அப்படி அடித்தா வரும். மீண்டும் சொல்கிறேன், மாதா டிவி ஸ்பெஷல் ரெட்ரீட் நிலை வாழ்வை நோக்கி அப்படி அடிச்சா வரும். அது 3 நாள் தியானம் அருமையாக ஆழமாக இருக்கிறது. கடவுள் எனக்கு கொடுத்த அந்த சிந்தனைகள் நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். வேற ஒன்றும் இல்லை. பூமிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கல்லு மண்ணு தாங்க. இந்த தரையில் இன்னைக்கு என்ன இருக்கு? கல்லு மண்ணு தான் இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் பூமிக்கு அடியில் நம்ம தோண்ட 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 தங்கம், இன்னும் தோண்ட தோண்ட வைரம், தங்கம் வைரம் ஆழத்தில் போகும்போது தான் மேலோட்டமாக நம்ம இறை வார்த்தையை வாசிக்கும் போது கிடைக்கும், ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஆனால் இறை வார்த்தைக்கு நம்ம ஆழமாக போக 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 பார்த்தீங்கன்னா தங்கம் வைரம் வியப்பான காரியங்கள், கடவுளுடைய ஆழமான அந்த உள்ளத்தில் எண்ணங்கள், கடவுளுடைய மனது அப்படியே நம்ம கடவுள் காட்டுவாருங்க. தூவி ஆவியானவர் அதை நம்ம காட்டுவார். அது பல ரகசியங்கள் நம்ம காட்டுவார், பல அற்புதங்களை காட்டுவார். இது நம்முடைய வாழ்விற்கு எவ்வளோ துன்பம் வந்தாலும், எவ்வளோ விக்கட்டான சூழ்நிலை நம்ம போனாலும் அது ஒன்றும் நம்ம பாதிக்காது. ஏன்னா அந்த ஆழமான அந்த தியானத்தில் கடவுளையே நாம் அறிந்து கொள்கிறோம், கடவுளையே நாம் சொந்தமாக்கி கொள்கிறோம். இது தாங்க கிறிஸ்துவ வாழ்வு. எனக்கு அது பார்வை இல்லைங்கிற அந்த பிரச்சனையே எனக்கு இப்போ கிடையவே கிடையாது. 8 ஆண்டுகள் முடிந்து விட்டு இப்போ பழகிருச்சு. முன்னாடி உண்மையாக சொல்கிறேன், நான் உண்மையிலே சோர்ந்து போனேன், ஒரு சின்ன டிப்ரெஷன் போனேன். நான் உண்மையை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் கடவுளுடைய வார்த்தை தான் என்னை காப்பாற்றியது. அதனால தான் எங்கே போனாலும் என்னுடைய டாபிக்கு, என்னுடைய செய்தி கடவுளுடைய வார்த்தை. எந்த டாபிக் கொடுத்தாலும் கடவுளுடைய வார்த்தையை மையப்படுத்தி தான் நான் பேசுவேன். ஏன்னா இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம், என்னுடைய வாழ்க்கை அனுபவம். வேற யாரும் என்ன பேசினாலும் பரவாயில்ல, கடவுளுடைய வார்த்தை மையப்படுத்தான் பேசுவேன். பைபிளை மட்டும்தான் பேசுவேன். இந்த உலகத்தில் பூமியில் ஒரே புத்தகம் மட்டும்தான் கடவுள் எழுதியிருக்காரு. கடவுளால் எழுதப்பட்ட புத்தகம் ஒன்றே ஒன்று தான். அது எங்கள் அப்பா எனக்கு எழுதிய கடிதம். எனக்கு அதை விட்ட வேற ஒன்றுமே கிடையாது, அதை விட்ட வேற ஒன்றுமே தெரியாது. இன்னைக்கு நம்ம பைபிள் எப்படி பார்க்குறோம்னா, எல்லா மதத்திலையும் ஒரு புனித புத்தகம் இருக்குது, அதே போல் கிறிஸ்தவங்களுக்கு ஒரு பைபிள் புனித புத்தகம். அவங்க அப்பப்போ வாசிக்கிறது போல நம்ம ஒரு நாளும் ஒரு 10 நிமிஷம் வாசிக்கணும், ஏன்னா நம்முடைய புனித புத்தகம். இப்படி தான் வாசிக்கிறாங்களே தவிர, இன்றைக்கு நம்ம அது எங்கள் அப்பாவோட கடிதம், என்னுடைய வானகத்தந்தை எனக்காக எழுதிய அன்பு கடிதம். அதில் அவருடைய உள்ளத்தை அவர் கொட்டுறாரு, அவருடைய மனதை கொட்டுறாரு, அவருடைய துக்கத்தை கொட்டுறாரு, அவருடைய மகிழ்ச்சியை கொட்டுறாரு, அவருடைய வேதனையை கொட்டுறாரு. அதுதாங்க இந்த கடிதம், அதுதான் பைபிள். அப்படி அந்த பார்வையிலே பைபிளை பார்க்கணும். சும்மா புனித புத்தகம் என்று பார்த்தால் முடியாது. அது மதம், அது ரிலிஜன். எல்லா மதத்திலும் ஒன்று இருக்கு, நம்ம மதத்தில் ஒன்று இருக்கு, ரிலிஜன். ஆனால் ரிலிஜன் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்வு ரிலிஜன், மதம் கிடையாது. இது அன்பு வாழ்க்கை, இது உறவு நிறைந்த வாழ்க்கை. தந்தை மகன் என்ற உறவு, இது ஒரு குடும்பம், தந்தையும் மகன் என்ற உறவு. அப்போ எங்கள் அப்பா, என்னுடைய அப்பா வானக தந்தை எனக்காக அற்புதமாக எழுதிய அந்த கடிதத்தை அவருடைய நான் வாசிக்கணும். ஏன்னா அவருடைய உள்ள தெரிந்து கொள்ள, தம்பி இப்படி நடந்துக்கப்பா, இப்படி நடந்துக்கடா, இப்படி செய்யாதடா, இப்படி செய்யடா, இதாண்டா நான், என்னுடைய மனசு எவ்வளோ சந்தோஷமாக தெரியுமா, என்னுடைய மனசில் எவ்வளோ வேதனையாக தெரியுமா, அதை படிக்க 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 அதில் கிடைக்கிற அந்த பேர் அமைதி, என்ன அது பெரிய சமாதானம், அந்த மகிழ்ச்சி. அன்பான சகோதரர்களே, இந்த இறை வார்த்தை கடந்த நாட்களாக நாம் தியானித்தோம். இது எவ்வளவு தூரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று எனக்கு தெரியாது. அது என்னுடைய வாழ்வை மிகவும் மாற்றியது. இன்னும் ஆழமாக கிறிஸ்தவ வாழ்வுக்கு அது இட்டு செல்ல எனக்கு உண்மையிலே இந்த வார்த்தை பயனுள்ளதாக இருந்தது. இன்னும் வெளியே தான் பார்வை இல்லை, ஆனால் உள்ள இன்னும் எனக்கு பிரகாசம் தந்தது, இன்னும் எனக்கு வெளிச்சம் தந்தது. அந்த கிறிஸ்துவுடைய வாழ்வு எனக்குள் வர வர அங்கே அது என்னுடைய வாழ்வுக்கு ஒளியாக மாறியது. யோவான் நற்செய்தி 1:4, யோவான் நற்செய்தி 1:4 என்னது? அவருக்குள் வாழ்வு இருந்தது, அந்த வாழ்வு மனிதருக்கு ஒளியாக இருந்தது. உண்மையிலே ஒளின்னா நம்ம பார்க்குற பார்வை கிடையாதுங்க. உண்மையான ஒளி கிறிஸ்துவோட வாழ்வு, அதுதான் ரியாலிட்டி. உண்மையான வாழ்வு கிறிஸ்துவோடைய வாழ்வு, கிறிஸ்துவுக்குள் இருந்த வாழ்வு. அந்த கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த வாழ்வு நமக்குள்ள வரும்போது அதுதான் உண்மையான பிரகாசம், அதுதான் உண்மையான ஒளி.
இதை உலக மக்கள் இன்றைக்கு அறியாமல் இருக்கிறார்கள். உலக பூமியில் உலகத்தில் உள்ள மக்கள் இதெல்லாம் அறியாமல் இருக்கிறார்கள்.